ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் உள்ள காலனி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கொரியன் மூவியாக தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். தென்கொரியாவில் ஒரு உயிரியல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. ஒரு மாநாடு மாதிரி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. அங்கே யாராவது விஞ்ஞானிகளை நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புக்கெல்லாம் அதில் சொல்லலாம். அது மாதிரியான மாநாடு நடந்து பிடிச்சிட்டு அந்த கட்டடத்துக்கு மேலதிக அந்த சிஇஓ போகிறாரு. ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு. உடனே இன்னொரு வில்லன் சிஇஓ அந்த ரூமுக்குள்ளே போய் என்னுடைய ஆராய்ச்சி நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டுட்டு போயிடுறான். உடனே அந்த சிஇஓ ஜாம்பியாக மாறிடுறாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கடிச்சு வைக்கிறாரு. இப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே தான் நம்ம ஹீரோயின், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களோட ஃபேமிலியெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடத்தை சுற்றி இது மாதிரி சம்பவம் நடந்ததுனால அந்த கட்டடத்தை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு கட்டடத்தை பூட்டிடுறாங்க. இப்போ அந்த கட்டடத்துக்குள்ளார நிறைய பேர், ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பியாக மாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜாம்பியாக மாறாதவங்க அவங்க எப்படி மாறினங்கிட்டிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி ஹீரோயின் இவங்களெல்லாம் சரி பண்ணாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதை நடிச்சிருக்க எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவங்களுடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய கேரக்டர் சென்டிமெண்ட்டு நல்லா டச்சபிள் ஆகுது. அவங்க பண்ணுற அந்த சென்டிமெண்ட் நல்லாவே இருக்குது. எமோஷன் நல்லா டச்சபிள் ஆகுது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக படத்துடைய ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அடுத்தது எப்படா தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளே எப்படி அந்த கட்டடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லாவே அப்படியே சீட்டோட நுனியில் உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. படம் கொஞ்ச நேரத்துலேயே உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அது கடைசி வரைக்கும் அந்த பரபரப்பு குறையலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் அப்படியே போர் அடிக்கல. படம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. படத்துடைய பிஜிஎம் அண்டு அந்த சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவில் சூப்பராக தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா எனக்கு பொறுத்தளவுக்கு மைனஸ் பெரும்பாலும் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கதை பழசாக இருந்தாலும் அவங்க கொண்டு சென்ற அந்த ஸ்க்ரீன் ப்ளேவில் அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கிட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, சினிமா அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.